Hello friends, welcome back to Dad and Sons channel. Now we are going to Jumeirah Beach. We have started from Sarabri metro station. Okay, we will go and take some videos for you. So finally we reached to Jumeirah Beach. The entrance இந்த பக்கம் இருக்குது. சாரி, பெரிய ராட்னம்லாம் இருக்கும் இங்கே பாருங்க. உலகத்திலேயே பெரிய ராட்னம். ஸோ ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதால ஃபேமிலி ஒன்லி அலவுட். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க எங்களை ஜாயின் பண்ணி கூப்பிட்டு போயிருங்கன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் செக்யூரிட்டி கவுண்டர். ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நேம்லாம் விசாரிப்பாங்க. ஆக்சுவலாக கூட வந்தவங்க நேம் கரெக்டாக சொல்லிட்டா வேறு ஏதாவது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பீச் பக்கத்தில் வந்தாச்சு. ஜுமேரா பீச். ஆக்சுவலி ஃபார் மீ ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எக்ஸைட்டட் மை சன். see the beach view. beautiful awesome. ரொம்ப பீச்சோட கரையை பார்த்துக்குங்க. அண்ட் அப்படியே பீச் பேக் சைட் பார்த்தீங்க வைங்க, சூப்பராக இருக்கும் பில்டிங்ஸ்லாம். இந்த பேக் கேமரா பாருங்க. That is chargeable actually. So now that is empty. No one is there. And you can see the building views. Let's see. Super are the building. This is amazing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நானும் என் பையனும் இப்போ ஜுமேரா பீச்சில் ஃபஸ்ட் டைம் குளிக்க போகிறோம். லெட்ஸ் கோ சொல்கிறேன். எப்படி இருக்கு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு சின்ன கிளிப் எடுக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி வரணும்னா, மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் சோபா ரியாலிட்டி ஆர் டிஎம்சிசி அங்கே இறங்கிட்டு துபாய் ட்ராம் இருக்குது. அங்கேருந்து ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ் 2 அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கும் துபாய் ட்ராம் ஏறினதுக்கு அப்புறமா. ஸோ அதில் ஏறிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா கரெக்டாக பக்கத்தில் வந்துடலாம். ரொம்ப ஈஸி ஆக்சஸ் தான் அந்த பீச்சு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் லைட். ஸோ ஃபேமிலி ஒன்லி அலௌட் ஃபார் த ஃபெஸ்டிவல் டைம், ஐ திங்க் ஸோ. மேபி சண்டே, ஐ டோன்ட் நோ. வி ஆர் த ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் சண்டே வந்துட்டு அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து வீடியோ போகிறேன். பேச்சுலர்ஸ் அலௌடான்னு தெரியல, ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் வந்து ஃபேமிலி ஒன்லி அலௌட். ஃபேமிலி கூட நான் வந்ததால நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ எனக்கு பாத்திங் டைம் இஸ் 24 hours allowed for this beach. Thank you friends, thank you for watching my videos. Let's go. But that water is so salt. ரொம்ப உப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னடா இது வரைக்கும் துபாய் வந்து 5 வருஷம் ஆச்சு, இந்த இடத்துக்கு இவ்வளோ நாள் வரலையா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நல்ல வேலை வரல, ஏன்னா பேச்சுலர்ஸ் அலௌடு இல்லைங்கிறாங்க வெளியே செக்யூரிட்டிஸ். அதுவும் ஒரு நல்ல விஷயமா ஆயிடுச்சு இப்போ வரப்புக்கு. ஸோ என் சின்ன வந்து கரையில் உட்காந்துருக்காரு. வெளியே மட்டும்தான் இப்போ குளிக்க வைக்க முடியும். அதனால் அவங்க கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. So
ஸோ நான் சொன்ன ரூட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். துபாய் மெட்ரோ அதுவே பெஸ்ட்டு. சுபா ரியாலிட்டிலே அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி துபாய் ட்ரெயின் இங்கேருந்து ஜுமேரா பீச் போகுது அப்படின்னு. ஸோ அங்கே இறங்கி கரெக்டாக ரெசிடென்ஸ் டு பீச் ஸ்டாப்பு இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே நடந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் பாய். லவ் யூ ஆல். தேங்க்யூ. இந்த ஏரியாலாம் பாருங்கள், நல்ல க்ரீனிஷாக சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நேரம் போகிறது தெரியாது. அந்த லெஃப்ட் சைடில் தெரியுது கிட்ஸ் ப்ளே ஏரியா. இந்த மாதிரி எந்த பீச்லேயும் இந்த மாதிரி நான் லொக்கேஷன் பார்த்ததில்ல. இப்போ கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் நிறைய விளையாடுறதுக்கு ஈவன் பெரியவங்களே உட்காந்து விளையாடலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஊஞ்சல்லாம் போட்டிருந்தாங்க. என் பையன் பாருங்கள் எப்படி தொங்கி விளையாண்டுட்ருக்கான்னு. அவனுக்கு அப்புறமா ஆட்டி விடணும். இப்போதைக்கு அவனே ஆட்டிக்கிறான். சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நைஸ். பெரியவங்களே 2 பேர் உட்காந்து விளையாடலாம், அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அவனால் முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டுட்டு எந்திச்சு போயிட்டான். அம்தான் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அம்தான்மா எப்படி இருக்கு? ஹாய். என் தம்பிக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப சேஃப்டியாக கிட்ஸுக்காண்டியாக வச்சுருக்காங்க. அதனால என் தம்பிக்கு மனசே இல்லை. நான் கொஞ்ச நேரம் ஆட்டிக்கிட்டே இருந்தேன். என் சின்ன சன் பீச்சை வந்து தனிமையில் ரசிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு டாட்டாவும் காட்டிக்கிட்டே இருந்தான். நாங்கள் அதை தூரத்துலேருந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். நானும் என் பெரிய சன்னும் அங்கே குளிச்சிக்கிட்டு இருந்தோம். இவனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். என் சன்னு ரொம்ப நேரம் மண்ணில் விளையாண்டதால் அவன் உடம்பெல்லாம் ரொம்ப மண்ணாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனையும் பீச்சில் கொண்டு போய் கழுத்து வரைக்கும் கொஞ்சம் நல்லா குளிப்பாட்டினோம். அதில் ஒரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவனுக்கு ஆக்சுவலாக அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லை. மறுபடியும் கடலில் தான் கையை காட்டிகிட்டு இருந்தான் குளித்து முடித்த உடனே. சரி, ஒரு வழியாக கூட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பீச் சைடில் ஜஸ்ட் ஒரு வாக் போனோம். அங்கே பெரிய ஸ்க்ரீன்லாம் போட்டு அதில் ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டாக தெரியுது. ஆக்சுவலாக அதில் ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. நம்ம வீடியோ எடுத்ததால் அதில் ஒயிட்டாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற வியூஸ்லாம் ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் எடுத்தோம். இங்கே ஒரு ஸ்மால் பார்க்கும் இருக்குது. இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தால் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு அது மாதிரி வாங்கிக்கிறதுக்கு நிறைய கவுண்டர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த பீச்லேயும் இந்த மாதிரி ஒரு கவுண்டர்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்ததில்ல. ஏதாவது 1-2 இருக்கும், அவ்வளோதான். இங்கே தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பீச்சில் நம்ம குளிச்சதுக்கப்புறமா வந்து பாத் பண்ணுற ப்ளேஸ். அதுக்கப்புறம்
நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அதையும் உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஷாப்ஸ் இருக்கிறது. அப்புறம் ஒரு காரை அழகாக நிப்பாட்டினாங்க. இது ஆக்சுவலாக இந்த ரெண்டல் கார் நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் கார். இங்கே பீச்சில் ரைட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. இது சார்ஜபிள். ஸோ உங்கள் பார்வைக்காக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ், என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ். கிட்ஸ்க்கும் இந்த மாதிரி உள்ள டாய்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் 30 dirham நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஊர் ஸ்டைல் ஆட்டோ, நல்ல ஒயிட் கலரில் சூப்பராக ஒரு ஆட்டோ நிப்பாட்டியிருந்தாங்க, அழகாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் ரிலாக்ஸாக கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். மெட்ரோ வந்து சார் லாஸ்ட் மினிட்ல போய் பிடிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா ட்ராமில் ஏறி அதுக்கப்புறமா போகணும். ஆந்தி வேலை போகும்போது கிட்ஸ் கேம் ஏரியா இருந்தது. அது ஜஸ்ட் ஒரு லுக்கு விட்டுட்டு போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணணுன்னா ஈஸியாக இருக்கும், எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போனோம். அதில் க்ளவ் மிஷின் ப்ளஸ் நிறைய கேம்ஸ் இருந்தது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். என் சன்னுக்கும் அந்த கேம்ஸ் மேலாம் ரொம்ப பிரியம். அவனும் ஜஸ்ட்டு ஒரு டெமோ கேம்லாம் விளையாண்டுட்டு நெக்ஸ்ட் டைம் விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அடுத்த வாட்டி போனால் ஈஸியாக விளையாடணும் இல்லையா? ஸோ நீங்களும் பார்த்துங்க என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தென் அப்படியே ஒரு வாக் போயிட்டுருக்கும்போது ஹெலிகாப்டர் நல்ல ரெட் கலரில் சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது இப்போது அன்ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ அதனால் ஒரு ஸ்டாச்சு மாதிரி அதை வச்சுருந்தாங்க ஒரு அழகுக்காக. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்களாம் உட்காந்து விளையாடுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க ப்ளே ஏரியா. இட்ஸ் நாட் கிட்ஸ் ப்ளே ஏரியா. எத்தனை இப்போ உட்காந்து விளையாடுறதுல ஹைலைட் என்னென்னா, ஒரு ஆள் எழுந்துட்டா டெமால்னு கீழே விழுந்துடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது சிஸ்டம். ஒரு ஆள் எழுந்துட்டா கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். அஸ்தக்கு எழுந்துட்டு உட்காரு. இங்கே பாருங்க, அந்த அளவுக்கு ஸ்ப்ரிங் வந்து இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருக்கு. ஸோ நல்லா சேஃப்டியான ஒரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பாருங்கள், ஃபேமிலி 2 பேர் 3 பேர் உட்காந்துக்கலாம் தாராளமாக. அந்த மாதிரி பெரிய ஊஞ்சல் சூப்பராக இருக்குது.